அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது சூரத்துல் பாத்திஹா, அல்ஹம்து சூராவுடைய விளக்க உடை தொடர் காணொலியில் இது பாகம் 37. ஜியாரத் ஒரு நபி வழி அல்லவா என்று சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, கேட்கக்கூடியவர்களுக்கு பதிலாக திருக்குர்ஆன் அண்டு நபிமொழி ஆதாரத்தின் அடிப்படையில் சில விளக்கங்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்யுமாறு கூறியுள்ளார்கள். அந்த அடிப்படையில் நல்லடியார்களின் அடக்கத்தலம் சென்று ஜியாரத்து செய்வதும் அவர்களது துவாக்களை வேண்டுவதும் எப்படி தவறாகும் என்று சிலர் கேட்கிறார்கள். இவர்கள் இறந்து போனவர்களிடம் எதையும் பிரார்த்திக்கலாகாது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். எப்படி? அவுலியாக்களை அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுமாறு தான் கேட்கிறோம் என்கிறார்கள். இந்த வாதத்திலும் பல தவறுகள் இருக்கிறது. இவர்கள் ஜியாரத்து செய்வதற்கு தான் ஆதாரம் காட்டுகிறார்கள். இறந்தவரிடம் போய் நமக்காக அல்லாவிடம் துவா செய்யுமாறு வேண்டலாம் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் இவர்கள் காட்டவில்லை, முன்வைக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் வாழ்ந்த காலம் வரை அல்லாவிடம் தங்களுக்காக துவா செய்யுமாறு நபி தோழர்கள் கேட்டது உண்டு. இதற்கான ஆதாரங்களை பாருங்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்பு அவர்களது அடக்கத்தலம் வந்து நபி தோழர்கள் யாரும் எங்களுக்காக துவா செய்யுங்கள் அல்லாவின் தூதரே என்று யாரும் கேட்டதில்லை. இதை சரியாக தெளிவாக புரிந்து கொள்ளணும். அடக்கத்தலம் வராமல் இருந்த இடத்திலிருந்தும் இப்படி அவர்கள் கேட்டதும் கிடையாது. யாரே? அல்லாவின் தூதரை நோக்கி அவர்கள் யாரும் அப்படி கேட்டது கிடையாது. எனவே ஜியாரத்து செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தால் அதை மற்றொரு செயலை செய்வதற்கு ஆதாரமாக காட்டக்கூடாது. எதை, எப்படி, எங்கே, யாருக்கு செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக நபிகள் நாயகம் நமக்கு காட்டி கொடுத்திருக்கும் போது அதில் எல்லாம் இரலாமா? அந்த வேலையை தான் இந்த சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் செய்கிறார்கள். சரி, இனி ஜியாரத் என்ற விஷயத்துக்கு வருவோம். அதாவது கபர்களை, அடக்கத்தலங்களை ஜியாரத்து செய்வதை விட்டும் உங்களை நான் தடுத்திருந்தேன். அறிந்து கொள்ளுங்கள், இனிமேல் அடக்கத்தலங்களை ஜியாரத்து செய்யுங்கள். ஏனென்றால் அது மறுமையை உங்களுக்கு நினைவுபடுத்தும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியில் 974வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இதுதான் ஜியாரத்து பற்றி பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸாகும். ஆரம்ப காலத்தில் அடக்கத்தலங்களை ஜியாரத்து செய்வது தடை செய்யப்பட்டு இருந்தது. அதற்கு பின்னால் தான் இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை மேலோட்டமாக பார்க்காமல் ஆழமாக ஆய்வு செய்தால் அடக்கத்தலங்களில் பிரார்த்தனை செய்வதற்கு எதிரானதாக இந்த ஹதீஸ் அமைந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்தை அனுமதிக்கும் போது இவ்வாறு அனுமதி அளிப்பதற்குரிய காரணத்தையும் சேர்த்தே கூறியிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது முதலில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மறுமையை நினைவுபடுத்தும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முக்கியமான காரணம்.
வேறு சில அறிவிப்புகளில் மரணத்தை நினைவுபடுத்தும் என்றும் மற்றும் சில அறிவிப்புகளில் உலகப்பற்றை உங்களுக்கு குறைக்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அறிவிப்புகள் அப்படி இருக்கு. அடக்கத்தலங்களுக்கு நாம் செல்லும் போது அவர்களைப் போல் நாமும் ஒரு நாள் மரணிக்க வேண்டி வரும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்வதுதான் ஜியாரத் அனுமதிக்கப்பட்டதற்கான ஒரே நோக்கம், காரணம். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், நல்லடியார்களின் அடக்கத்தலங்களை ஜியாரத்து செய்யுங்கள் என்று கூறாமல் பொதுவாகத்தான் அடக்கத்தலங்களை, பொது மையவாடிகள் இருக்குத, அதை குறிப்பிட்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த அனுமதி பொதுமக்கள் அடக்கப்பட்டுள்ள பொது அடக்கஸ்தலத்தை தான் குறிக்கிறது என்பதையும் முழுமையாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜியாரத் என்ற இந்த நபி வழியை நடைமுறைப்படுத்துவதற்காக எந்த வெளியூருக்கும் போக தேவையில்லை. எந்த ஊராக இருந்தாலும் அங்கே நிச்சயமாக அடக்கத்தலம் இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு ஊரிலும் ஜமாத்துகள், முஸ்லீம் ஜமாத் இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு அடக்கத்தலம் இருக்கிறது. இதுதான் பொது மையவாடிகள் என்று குறிப்பிடப்படும். அங்கே போய் வந்தால் அங்கே சென்று ஜியாரத்து செய்த நன்மையை பெற்றுவிடலாம். இன்னும் ஆழமாக சிந்தித்தால், தர்காக்களுக்கு செல்வதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நோக்கமே நிறைவேறாது என்று கூற முடியும். எப்படி? அங்கே நடக்கும் காரியங்கள் மறுமையின் நினைவை மறக்க செய்வதாகவே அமைந்திருக்கும். சிந்திச்சு பாருங்க, அங்கே என்ன நடக்குது அப்படியே கண்முன்னே. அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் எல்லாம் தெரியாமல் இருக்க மாட்டீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த கூத்து நடந்துக்கிட்டு தானே இருக்குது ஒவ்வொரு வருஷமும். அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆடம்பரமான கட்டிடங்கள், நறுமண புகை வாசங்கள், ஆண்களும் பெண்களும் ஒட்டி உரசி கொள்வது, சிறப்பான நாட்களில் நடக்கும் ஆடல் பாடல் ஆபாச கூத்துக்கள் யாவுமே மறுமையின் சிந்தனையை மறக்கடிக்க செய்வதாகத்தான் அது அமைந்திருக்கும். எந்த நோக்கத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்ய அனுமதித்தார்களோ அந்த நோக்கத்தை தர்காக்கள் நாசப்படுத்தி விடுகிறது என்ற உண்மையை யாராவது மறுக்க முடியுமா? நல்லடியார்களின் அடக்கத்தலம் செல்வதுதான் ஜியாரத் என்று நினைப்பது முற்றிலும் தவறான ஒரு கருத்து என்பதற்கு இன்னொரு நபிமொழியும் சான்றாக அமைந்திருக்கிறது. எப்படி? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எனது தாயார், யாருடைய தாயார்? அன்னலாரின், அவர்களுடைய தாயார். என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேட அல்லாஹ்விடம் நான் அனுமதி கேட்டேன். அல்லாஹ் அனுமதிக்க மறுத்துவிட்டான். என் தாயாரின் அடக்கத்தலத்தை ஜியாரத்து செய்ய அனுமதி கேட்டேன், அதற்கு அல்லாஹ் அனுமதித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 1621வது ஹதீஸாக இடம்பெற்றது. ஆக அவர்களுடைய தாயாரை அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேட அனுமதி கேட்டபோது அல்லாஹ் மறுத்திருக்கிறான். பொதுவாக மையவாடிகளுக்கு சென்றுவதற்கு அல்லாஹ் சென்று ஜியாரத்து செய்வதற்கு அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான் என்று இதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக கூறுகிறார்கள். எந்த ஒரு முஸ்லீமுடைய பாவத்துக்காகவும் பாவ மன்னிப்பு தேடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது. முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக மட்டும்தான் பாவ மன்னிப்பு தேடுவது தடுக்கப்பட்டு இருக்கிறது. இது எல்லாம் நீங்கள் அறிவீர்கள். இணை கற்பிப்போர் நரகவாசிகள் என்பது தெரிந்த பின்னர் அவர்கள் நெருங்கிய உறவினராக ஆனாலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது நம்பிக்கை கொண்டோருக்கும் இந்த நபிக்கும், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தகாது, ஏற்புடையது அல்ல என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயம் 113வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். நமது தாயாருக்காக பாவ மன்னிப்பு தேட அல்லாஹ் அனுமதி மறுக்கிறான் என்பதிலிருந்து அவர்கள் முஸ்லீமாக இருக்கவில்லை என்று நாம் விளங்கலாம்.
முஸ்லீமாக இல்லாத தாயாரின் அடக்கத்தலத்தை ஜியாரத்து செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்ததிலிருந்து ஜியாரத்தின் நோக்கத்தையும் இன்னும் தெளிவாக நம்ம அறிந்து கொள்ளலாம். ஜியாரத் என்பது நல்லடியார்கள் என்பதற்காக நடத்தப்பட வேண்டிய காரியம் அல்ல. மாறாக மரணத்தை நினைவுபடுத்தும் காரியம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம் அல்லாதவர்களின் அடக்கத்தலத்தை ஜியாரத்து செய்வதும் கூட இந்த நோக்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்பதை மேற்கண்ட அந்த ஹதீஸிலிருந்தே நம்ம அறிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்காக்கள் குறித்து கடுமையான எச்சரிக்கை செய்துள்ளார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான், அடிக்கடி நீங்கள் கேட்ட செய்தி தான். தர்காக்கள் இருக்கவே கூடாது என்று உத்தரவும் விட்டுள்ளார்கள். உண்மை இப்படி இருக்கும்போது இடிக்க வேண்டிய ஒன்றை ஜியாரத்து செய்யுங்கள் என்று கூறியிருப்பார்களா என்பதையும் நாம் தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கபர்கள் கட்டப்படுவதையும் கபர்கள் பூசப்படுவதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 1610வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. தங்கள் நபிமார்களின் அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்ட யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 1230வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இவைகளை கொஞ்சம் சீர்தூக்கி சிந்தித்து பாருங்கள். அவர்களில் ஒரு நல்ல மனிதர் இறந்துவிட்டால் அவரது அடக்கத்தலத்தின் மேல் வணக்கத்தலத்தை எழுப்பிக் கொள்கிறார்கள். யாரு? யூதர்களும் கிறிஸ்தவர்களும். இவர்கள் தாம் அல்லாஹ்வின் படைப்புகளிலேயே மிகவும் கெட்டவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கூறிய செய்தி நிறைய செய்திகள் இடம்பெற்றிருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், புகாரில் 427. ஓகே. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எந்த பணிக்காக எந்த வேலைக்காக என்னை அனுப்பினார்களோ அந்த வேலைக்காக உன்னை நான் அனுப்புகிறேன். இந்த மண்ணில் உயரமாக்கப்பட்ட எந்த ஒரு சமாதியையும் எந்த ஒரு அடக்கத்தலத்தையும் தரைமட்டமாக்காமல் விட்டுவிடாதே என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னிடம் கூறினார்கள் என்று அபுல் ஹையாஜ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 1609வது ஹதீஸாக இடம்பெற்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த மாதிரி கபர்கள் உயர்த்தி எழுப்பப்பட்டிருந்ததை பார்த்து அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக நியமிக்கப்பட்டு அவர்களுடைய வேலை என்னன்னு கேட்டால் அவங்க ஆளுமைக்கு உள்ள பகுதிகளில் எங்கெல்லாம் கபர் உயரமாக இருக்குதோ அதெல்லாம் உடைத்து தரமட்டமாக்கியது தான் அவர்களுடைய வேலை. பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் ஆட்சி தலைவராக ஆக்கப்பட்ட பிறகு அந்த வேலைக்காக அபுல் ஹையாஜ் என்ற ஒரு தளபதியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்து அந்த வேலையை அவங்க கையில் ஒப்படைக்கிறாங்க. இந்த செய்தி தான் 1609வது ஹதீஸாக முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. தெளிவாக பாருங்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடை செய்தார்களோ அதை தேடி செல்வதை வணக்கமாக கருதுவது தகுமா? முஸ்லீம்களுக்கு அது ஏற்புடையதுதானா என்று சிந்திக்க வேண்டும். எனவேதான் ஜியாரத்துக்கும் அடக்கம் செய்யப்பட்டவர்களிடம் போய் பிரார்த்தனை செய்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளும். இது உன்னையே வணங்குகிறோம் என்பதை சரியான முறையில் புரிந்து கொள்வோர்கள் இது போன்ற உளறல்கள் மூலம் தங்கள் செயல்களை நியாயப்படுத்த மாட்டார்கள். இந்த தெளிவான சான்றுக்கு முன்னால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரணடைவார்கள். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்திய வாக்கு. யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படையை தங்களுடைய கொள்கையாக ஏற்று அதில் உறுதியாக வாழ்கிறார்களோ அவர்கள்தான் முஸ்லீம்கள். அவர்களுக்குத்தான் இந்த இஸ்லாமிய வழிமுறைகள் என்பதை உங்களில் யாரெல்லாம்
முஸ்லீம்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்களோ நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்கங்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன். இதை செய்திகளை தொடராக இது வரலையும் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம், இன்னும் பதிவு செய்ய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். என்ன நடுநிலையாக அமர்ந்து தெளிவாக கேட்டு நல்ல ஒரு சிந்தனையை செய்யுங்க. அல்லாஹ் நேர்வழி காட்ட போதுமானவன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.